ஹாய் ஹலோ வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். அப்பா மீடியாவில் திரை விமர்சனம். உள்ளது உள்ளபடி, சொன்னது சொன்னபடி. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் இளைய தளபதி விஜய் சாரோட கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் மிக பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் போன அவருடைய லியோ படத்துக்கு உண்டான அந்த ஹைப் இந்த படத்தில் முதல்ல ஆரம்பத்தில் இல்லை. அதை அவரே சொன்னார்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம நிறைய ஹைப்பு கொடுத்து அது படம் சரியாக போகலைன்னா என்ன ஆகிறது, அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஹைப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முதல் கட்டளையே விஜய் சார் இந்த படத்தில் இந்த கட்டளையை போட்டதாக சொன்னாங்க. ஆனால் படம் ரிலீஸுக்கு முன்னாடி திரு வெங்கட் பிரபு சார், அப்புறம் திருமதி அர்ச்சனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி, இவங்கெல்லாம் ரொம்ப ஹைப் பண்ணிட்டாங்க. திரு பிரேம்ஜி அவர்கள்லாம் இந்த படம் நிச்சயமாக 1500 கோடியை தொடும் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாரு. ஆனால் நிச்சயமாக 1500 கோடியை தாண்டுமா அப்படிங்கிறது, அச்சீவ் பண்ணுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை களம் மிக பழமையான ஒரு கதை. இது நம்ம ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம பார்த்துருக்குறோம். பழைய சிவாஜி சார் படம், அப்புறம் எம்ஜிஆர் சார் படம், எல்லாருடைய படங்கள், ரஜினி சார் படம், எல்லாம் நிறைய படங்கள். முக்கியமாக கேப்டன் அவர்களுடைய ராஜதுரை படம். இது விஜய் சாரோடைய அப்பா தான் இதோட இயக்குனர். ராஜதுரையில் அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். வில்லன் அவருடைய பையனை, 3 வயசு பையனை கடத்தி கொண்டு போய் இவருக்கு அகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டாக செயல்பட வச்சு பழி வாங்குற மாதிரி அந்த கதை. அந்த கதையை தான் இவர் நம்மளுடைய வெங்கட் பிரபு சார் பழைய கதையை தான் எடுத்திருக்கிறார். பட் இப்போ உள்ள டெக்னிக்கலை அதில் உள்ளே புகுத்தியிருக்கிறார். அந்த ஏஐ டிஐஜிங் அப்படிங்கிறதெல்லாம் டெக்னிக்கலாக உள்ளே புகுத்திருக்கார். ஏஐ அப்படிங்கிற டெக்னிக் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இல்லாத ஒருத்தரை உருவாக்குறது, அவருடைய வாய்ஸ் அப்படியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் ஏஐ. டிஐஜிங்கிறது என்னென்னா, ஒரு வயதானவரை இளமையாக காட்டுறது, இளமையானவரை வயதானவரை காட்டுறது. இதை இந்த படத்தில் அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறார். ஏன்னா நிறைய செலவு பண்ணி அமெரிக்காவில் போய் அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெயர், என்னுடைய கருத்துப்படி. மற்றபடி பார்த்தீங்கன்னா கதை பழைய கதை தான். எப்படி முதல் பேசும் படம் ஆலம் ஆரா அப்படின்னு சொன்னோமோ, தமிழில் முதல் பேசும் படம் காளிதாஸ்ன்னு சொன்னோமோ, முதல் சினிமாஸ்கோப் படம் ராஜராஜ சோழன்னு சொன்னோமோ, முதல் கலர் படம் அலிபாபாவும் 40 திருடர்கள்னு சொன்னோமோ, அதே போல் முதல் ஏஐ டிஐஜிங் படம் கோட் அப்படிங்கிற ஒரு பெருமையை மட்டுமே இது தட்டி செல்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கதை நான் சொன்னது தான், ராஜதுரை படத்தோட கதை தான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏஜெண்ட்டு, அதை அவங்க ஒரு மிஷின் போகிறாங்க, யுரேனியத்தை கடத்துகிற ஒரு மிஷினுக்காக போகிறாங்க. அந்த மிஷினில் வில்லனுடைய ஃபேமிலி எல்லாருமே மறைஞ்சிடுறாங்க. வில்லன் மட்டும் எஸ்கேப் ஆகிறாரு. அந்த வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா, பழைய த ஃபேமஸ் சில்வர் ஜூப்ளி ஹீரோ மைக் மோகன் சார் தான். அவர் அப்புறமா ஒரு இன்சிடெண்ட்டில் இந்த ரா ஏஜெண்டோட முக்கியமான இந்த சாட்ஸ் அப்படிங்கிற அந்த ஏஜெண்டோட முக்கியமான ஒருத்தர் காந்தி, அதான் நம்மளுடைய பெரிய விஜய் சார், அவருடைய சன்னை கடத்திட்டு போய் இவருக்கு எதிராக திசை திருப்புறார். இவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த கான்ஃப்ளிக்ட்டு கிளைமேக்ஸில் எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது நம்ம நிறைய படங்களில் நம்ம கதைகளில் பார்த்துருக்குறோம். நம்மளுடைய கமர்ஷியல் படத்தில் பார்த்தீங்கன்னா லாஜிக் நம்ம பார்க்கக்கூடாது. அது நான் பார்க்க மாட்டேன். பட் அதுக்காக ரொம்ப லாஜிக்கெலாம் தப்பாக போகுது. ஏன்னா ஓப்பனிங்கில் ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிரபுதேவா மாஸ்டர் அந்த ஜீப், அந்த பாலைவனத்தில் வரக்கூடிய அந்த காரில் அப்படியே அவர் தான் பாம்பை கொண்டு போய் அந்த ட்ரெயினில் வீசுவார். அப்போது அந்த ட்ரெயினில் பாம்பு வெடிக்கிறதுக்கு காரணம் பிரபுதேவா மாஸ்டர் தான். ஆனால்
படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சார் வந்து விஜய் சார் ஃபேமிலியை வந்து அட்டாக் பண்ணுவார். அப்போ நீங்கள் பிரபுதேவா சார் இவங்களோட மிங்கிளாக இருப்பார். இந்த லாஜிக் வந்து என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா இது கதை போகிற போக்கில் வந்து எல்லாருமே அதை வந்து மறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தோம்னா நிறைய லாஜிக் இருக்குது இதில். ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவருடைய பாடியில் அவருடைய மாஸ்க்கை வச்சு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த இன்ட்ரொடக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா வந்து நம்ம வந்து கேப்டனை வந்து வேற லெவலில் நம்ம வந்து பார்த்தோம். இதை வந்து ரொம்ப எதிர்பார்க்க வச்சு அது வந்து ஒரு 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 சாதாரண விஷயம் மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து வெயிட்டாக இருக்கணும். அவருடைய அந்த பேக்ரவுண்டு வந்து வெயிட்டாக இருக்கணும். நம்ம படங்கள்லாம் வந்து வில்லன் அப்படின்னாலே வெடிகுண்டு வைக்கிறது, ட்ரெயினுக்கு வெடிகுண்டு வைக்கிறது, ஸ்கூலுக்கு வெடிகுண்டு வைக்கிறது, பஸ்ஸில் வெடிகுண்டு வைக்கிறது, கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வெடிகுண்டு வைக்கிறது, இந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மோகன் சாரோட அந்த பேக்ரவுண்டு வந்து என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டு கிடையாது. அதே மாதிரி இவங்க வந்து அந்த மிஷினுக்கு போகிறது வந்து ஃபுல் டீட்டெயில்டு வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த ஹீரோயினியம் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. அடுத்து வந்து இவங்க டீம் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டிங் வந்து மெசேஜ் வந்து இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கும் உள்ள அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு விஜய் சார் வந்து அந்த பெரிய விஜய் சார், சின்ன விஜய் சார், இந்த விஜய் சார் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த சீன்ஸ், இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள கேரக்டரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து மெனக்கட்டிருக்காரு அது டைரக்டர். அது நல்லாவே தெரியுது. இதில் வந்து பெரிய விஜய் சார் கூட வந்து நம்ம பழைய ஹீரோஸ் வந்து டாப் சார், பிரசாந்த் சார், நல்ல அருமையான கேரக்டர் அவருக்கு வந்து இந்த படத்தில் கிடச்சிருக்கு. சுனில் தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வர்றாரு. பிரபுதேவா மாஸ்டர் வந்து அதே மாதிரி வந்து கல்யாண் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வர்றாரு. அதே மாதிரி அஜ்மல் சார், ஜெயராமன் சார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஜய் சாருக்கு மனைவியாக ஸ்னேகா மேடம் வர்றாங்க. அப்புறம் வந்துட்டு டாக்டராக வந்துட்டு லைலா மேடம் வர்றாங்க, யோகி பாபு சார் அப்படின்னு ஒரு மைக் மோகன் சார், இப்படி ஒரு பெரிய பட்டாளமே வந்து இதில் நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட ஒளிப்பதிவு யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தார்த்து. படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் வந்து சூர்யா ராஜீவனன், அவர் தான் வந்து ஆர்ட் டைரக்டரு. காஸ்டியூமர் தான் வந்து வாசுகி பாஸ்கர். ஃபைட்டு வந்து திலீப் சுப்ராயன் சார் பண்ணியிருக்கிறாரு. ப்ரொடக்ஷன் வந்து கல்போத்தி அகரம், அவங்க அந்த அகோரம் பிரதர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அர்ச்சனா மேடம் பண்ணியிருக்கிறாங்க. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் வந்து வெங்கட் பிரபு சார் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஆங்கில படங்களுடைய அந்த பாதிப்பு தெரியுது. ஏன்னா வந்து நம்மலாம் வந்து மிஷன் இம்பாசிபிள்லாம் படங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அந்த மிஷன் இம்பாசிபிளுடைய பாதிப்பு இதில் வந்து நிறையா இருக்குது. புலியை பார்த்து பூனையை சூடு போட்ட கதையாக அந்த மாதிரி நம்ம வந்து படம் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு. பட் நான் சொன்ன மாதிரி அந்த ஏஐ டிஐஜிங்கோட ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற ஒரு பேர் தான் இதில் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டபுள் ஆக்ஷன் படம் வந்து முதல்ல வந்து பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பியு சின்னப்பா அவர்கள் உத்தமபுத்திரன் அப்படின்னு ஒரு படம் தான் 1940s பண்ணாங்க. அதற்கு பிறகு எம்ஜிஆர் சார் வந்து நீரும் நெருப்புன்னு பண்ணார் ஃபஸ்ட்டு டூயல் ரோல். அப்புறம் சிவாஜி சார் வந்து ஃபஸ்ட்டு டூயல் ரோல் வந்து உத்தமபுத்திரன் பண்ணாங்க. அப்புறம் கமல் சார் வந்து நிறையா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ரஜினி சார் வந்து பில்லா பண்ணார் ஃபஸ்ட்டு டூயல் ரோல். விஜய் சார் வந்து அழகிய தமிழ் மகன் பண்ணார். நம்மளுடைய அஜித் சார் வந்து வாலி பண்ணார். ஏன்னா இப்போ அந்த அழகிய தமிழ் மகனுடைய அந்த வில்லன் கதாபாத்திரம்தான் இதில் வரக்கூடிய அந்த பையனுடைய ஜீவன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அது நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த பாதிப்பு இதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் என்னன்னா அந்த ஏஐயில் வந்து அவரை வந்து நம்ம விஜய் சாரை வேறு லெவலில் நம்ம வந்து பார்த்துட்டு அந்த ஏஐயில் வந்து அவருடைய பாடியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அதை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அது த்ரோவாக நம்ம பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்மளுடைய இது ஒத்துக்கலை. அதே மாதிரி வந்து இப்போ பெரிய விஜய் சாரை வந்து அவருடைய அதனுடைய அந்த விக்கு அதெல்லாம் வந்து நமக்கு வந்து படங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு நெருடல் அது நிச்சயமாக இருக்குது.
கதை அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மற்ற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து நான் ஏற்கனவே வந்து வெங்கட் பிரபு சாருடைய படங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவர் ஒரு ஜிமிக் வேலை பண்ணிகிட்டே வந்து அதை வந்து என்ன ஏதுன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை கொண்டு போயிடுவார். அதே மாதிரி அவருடைய டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட பிரியாணி, வெங்கட் பிரபு டூரு அப்படின்னு சொல்லி போடுவார். இந்த படத்தில் வெங்கட் பிரபுவோட ஹீரோ அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய ஹீரோஸ் வந்து அரசியலுக்கு வரும்போது அவங்களுடைய கொடிகள், அவங்களுடைய கட்சிகளுடைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து விஜய் சார் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறார். ஏன்னா எங்கேயுமே வந்து அவர் வந்து கட்சியோ கட்சி கொடியையோ எதுவுமே வந்து சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு சீனில் வந்து நம்மளுடைய பிரேம்ஜி சார் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி போலீஸ் பிடிக்கும்போது நான் ஒரு கட்சி பேரை வேற சொல்ல விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லுவார். ஏன்னா ஆஸ் யூஷுவல் வந்து வெங்கட் பிரபு சார் படத்தில் இருக்கிற அந்த டீம் எல்லாமே இருக்குது. பிரேம்ஜி சார் இருக்கிறாரு, வைபவ் இருக்கிறாரு, அப்புறம் ஆகாஷ் அரவிந்தன்னு, அப்புறம் வந்து ஒரு குரூப் அவருக்குன்னு வச்சுருக்கிறாப்புல. அந்த பிரேம்ஜி சாரோட கேரக்டர் வந்து ரன்னிங் கேரக்டர், அது எதுக்கு வருது எதுக்கு போகுது அப்படிங்கிறதுலே தெரியலை. ஏன்னா வந்து ஒரு இதுலேயே ஒரு ஃபங்க்ஷன்லேயே சொல்லுவாங்க, அவர் கதையோடு போகிறாரோ இல்லையோ அவருடைய தம்பியோட ஷூட்டிங் போயிடுவார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டரும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரன்னிங் கேரக்டர். இப்போ நம்மலாம் வந்து பார்த்தோம்னா பாலச்சந்தர் சார் படத்துலையோ இல்லைன்னா விசு சார் படத்துலையோ ஒரு ஒரு ரன்னிங் கேரக்டர் போகும்போது அந்த ரன்னிங் கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் கேரக்டருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ ரோல், அப்படி கேமியோ ரோலில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும், ஒரு 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 ட்விஸ்ட் இருக்கும். அதற்கு நம்ம வந்து நிறைய படங்கள் சொல்லலாம். உதாரணமாக வந்து ஜெயிலர் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமியோ ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வந்து மோகன்லால் சார், அப்புறம் வந்து ஜாக்கி ஷராப் சார், அப்புறம் வந்து சிவராஜ்குமார் சார், இவங்கெல்லாம் வந்து அந்த கேமியோ ரோலில் வந்து அப்படி வந்தால் கூட அந்த அந்த சீனும் அந்த கேரக்டரும் அப்படியே நிற்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விக்ரம் படத்தில் வந்துட்டு ரோலக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து சின்ன ஒரு 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 அரை நாள் ஷூட்டிங் தான், ஒரு சீன் தான். அந்த கேரக்டர் சூர்யா சார் வந்து எப்படி அதில் வந்து நிறுத்தியிருப்பாங்க அந்த படத்தில், அந்த ஸ்கிரிப்டில். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வேணும்னு உள்ள புகுத்தின மாதிரி இருக்குது. ஏன்னா அடுத்து வெங்கட் பிரபு சார் வந்து சிவகார்த்திகேயன் சாரை வச்சு பண்ண போகிறாரு போல தெரியுது. அதனால் வந்து உள்ள வலுக்கட்டாயமாக உள்ள திணிச்ச மாதிரி அது அந்த அந்த கேமியோ ரோலுக்கு உண்டான அந்த ஒரு எஃபெக்ட் வந்து அதில் இல்லை. இது வந்து அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்கள் வேறு வேலை இருக்குது, நீங்கள் போங்க, உங்கள் இடத்துல நான் இருந்து நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சினிமாவில் வந்து உங்கள் இடத்த நான் பிடிச்சிக்க போகிறேன்னு சொல்கிறாரா, என்ன அர்த்தத்தில் அது சொல்கிறாருன்னு தெரில. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு 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 மிஷின் ஆப்ரேஷனில் ஒரு ஒரு கிளைமாக்ஸில் ஒரு வில்லன் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோகன் சாருக்கு வந்து அது அந்த அந்த ஆக்டிங்லாம் வந்து நமக்கு வந்து ஜீரணிக்க முடியலை. ஆஹா, எவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ, எவ்வளவு சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஒரு ஹீரோ இந்த கிளைமாக்ஸில் இப்படி நடிச்சிருக்கிறாரே, அது நமக்கு வந்து ஒத்துக்கலை. ஐயோ, என்ன சார் வந்து இந்த மாதிரி நடிச்சிருக்கிறாரு, அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியலை. அது வந்து ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது நல்லாவே தெரியுது. அது ஒரு இதாக வந்து இல்லை. ஒரு 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 படத்துக்கு ஒரு வில்லன் வந்து எப்படி இருக்கணும், இது ஒரு பெரிய மைனஸ். இந்த படத்தில் வந்து அந்த வில்லனுடைய அந்த கதாபாத்திரம், அந்த வில்லனுடைய ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், அப்புறம் அந்த வில்லனுடைய பேக்ரவுண்டு எல்லாமே வந்து ரொம்ப மைனஸாக இருக்குது. டோட்டலாக வந்து ஜிமிக் வேலை பண்ணி இப்போ உள்ள மாடர்ன் ரேட்டாக வந்து சார் வந்து வெங்கட் பிரபு சார் பண்ணியிருக்கிறாரு. கோட்டுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு கோட்டுன்னு பேர் வச்சுறது ஒரு வகையில் கரெக்டு தான். கோட்டுங்கிறது நம்ம தமிழில் வந்து சொல்லுவோம், ஆடுன்னு கூட சொல்லுவோம். இதில் ஆடு யாருன்னு தெரியல. அதாவது ஆடியன்ஸா இல்லை மற்றது யார் அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா படம் வந்து அது போய்கிட்டே இருக்குது. ஒரு லென்த்து 3 மணி நேரம் போய்கிட்டே இருக்குது. 3 மணி நேரம் 3 நிமிஷமோ 6 நிமிஷமோ ஏதோ சொல்கிறாங்க. அது போய்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் அதை வந்து
நல்ல இன்னும் வந்து கிரிப்ஸ்பாக பண்ணியிருந்தா வந்து ஒரு வேளை வந்து இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு லென்த்து, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லென்த்து, செகண்ட் ஹாஃபும் வந்து லென்த்து. ஆனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து விமர்சனம் பண்ணிடுவோம். ஆனால் அது எடுக்கிறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கங்கிறது தெரியும், நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம கொடுக்குற அந்த பணத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து விமர்சனத்தில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு, கட்டாயத்துக்கு நம்ம வந்து ஆளாகிறோம். ஏன்னா அவங்கவுங்க கஷ்டப்பட்டு தான் வந்து பணத்தை வந்து கொண்டு வந்து நம்ம தியேட்டரில் வந்து கொடுத்து படம் பார்க்குறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஆடியன்ஸை திருப்தி பண்ணுறதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. பட் விஜய் சார் ரசிகர்களை திருப்தி பண்ணும், அது 100% நோ டவுட். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயம் வந்து இதுக்கு முந்தின படத்தை விட இந்த படம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு வந்துடும். அது வந்து அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ லியோ படத்துக்கு இந்த படம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரிவ்யூஸ்லேயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சில ரிவ்யூஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலவர் வந்து ஜெனூனாக சொல்கிறாங்க, ஒரு சில ரிவ்யூஸ் வந்து முட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல. சில பத்திரிகைகள், சில மீடியா, சில சோசியல் மீடியா அவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களே வந்து அவங்களுக்கு வந்து டிக்கெட் போட்டு கொடுத்து, கேரளாவுக்கும் பெங்களூருக்கும் அவங்களுக்கு வந்து ரூம் போட்டு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, படத்தை பார்க்க வச்சு, 4 மணி ஷோவுக்கு பார்க்க வச்சு, 6 மணிக்கு அவங்க ரிவ்யூஸ் கொடுத்து, உடனே அவங்க எப்படி ரிவ்யூஸ் கொடுப்பாங்க? நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, நீங்கள் ரூம் போடுறீங்க, நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, அப்போ உங்களுக்கு ஃபேவராக தானே அவங்க கொடுப்பாங்க. ஸோ நிறைய பத்திரிகைகள், நிறைய மீடியாஸ் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க, இந்த தப்பை பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு ஜெனூன் இருக்காது. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா மீடியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திரை விமர்சனத்தில் ஒரு ஜெனூன் இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து தப்பாக இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. இப்போ எது உண்மையோ அதை சொல்லணும். அதனால தான் நம்மளுடைய அப்பா மீடியாவில் திரை விமர்சனத்தில் உள்ளது உள்ளபடி, சொன்னது சொன்னபடின்னு நம்ம வந்து சொல்கிறோம். படம் டோட்டலாக ஓவராலாக வந்து கை கொடுக்குமா, ஒரு பிரேம்ஜி சார் சொன்ன மாதிரி 1000 கோடி 1500 கோடி வசூல் ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா விஜய் சாரோட ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும், ஆடியன்ஸு இது வந்து பிடிக்குமா அப்படிங்கிறது இனிமேல் போக போகத்தான் தெரியும். ஏன்னா நம்ம முதல்ல எடுத்த உடனே வந்து 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் வசூலை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து லீவு கண்டினியூஸாக, சனி ஞாயிறு, விநாயகர் சதுர்த்தி அது இதுன்னு லீவு இருக்குது. ஸோ திங்கக்கிழமைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்ல முடியும். நான் அதுக்கு முன்னாடியே வந்து இன்றைக்கி காலையிலேயே பேப்பரில் பார்த்தா, தினத்தந்தியில் நேற்று கோர்ட்டோட ஒரு நாள் வசூல் 150 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு தமிழ்நாடு முழுதும் டிசிஆர் வரணும், அதர் ஸ்டேட்டில் இருந்து டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட் வரணும், ஓவர்சீஸ்லேருந்து ரிப்போர்ட் வரணும். இவங்க வந்து ப்ரொடியூசர்ஸே வந்து தகவல் சொல்லலை. இவங்களாம் வந்து தந்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 150 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து போட்டிருந்தாங்க. அது எந்த இதை வச்சு அவங்க போடுறாங்கன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அப்பா மீடியாவில் திரை விமர்சனம் அந்த மாதிரி தான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அதனால தான் இந்த நிகழ்ச்சி உள்ளது உள்ளபடி, சொன்னது சொன்னபடி. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் ஒரு நல்ல திரை விமர்சனத்தில் சந்திப்போம். நேற்று, இன்று, நாளை. நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். வணக்கம். அப்பா மீடியா சார்பாக எங்கள் அப்பா அப்படின்ற ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க. அதில் ஆக்ட் பண்ணியிருக்கிறது லக்ஷனா ரிஷி அவங்க. ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்பம் சாங் நல்லா வந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்பா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.